நல்ல கர்த்தாவே, துதிகர மகிமையாவற்றையும் அப்பா எங்கள் கர்த்தராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய பாதங்களுக்கு கொண்டு வருகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அப்போஸ்தலர் அதிகாரம் 8. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப்பென்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகன் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாயவித்தக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாயவித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணினதினால் அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை சாய்த்து ஜெபத்திலே வருவோம். இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த தெய்வமே, இந்த அருமையான வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாள்ல வார்த்தை ஆகிய தேவன் எங்கள் மத்தியிலே இடைப்பட்டு ராஜா எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா நிலைகளையும் மாற்றி அப்பா சுவாமி உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி ஜாதிகள் எங்களுடைய நீதியையும் ராஜாக்கள் உம்முடைய மகிமையும் காணும்படிக்கு புதிதான நாமத்தினாலே அழைக்கப்படுகிறவர்களாக உம்முடைய வார்த்தை எங்களை புதிதாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய கருத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற அடியேனோடு கூட இடைப்படுகிற கர்த்தர் புதிதான வெளிப்பாடுகளோடு நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம், எங்கள் உள்ளங்களை நீர் தொடும், அப்போது நாங்கள் மாறுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகிமை எங்களை வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்து பிதாவே, ஆமென். ஆமென். உட்கார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நம்முடைய நல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஒவ்வொரு படியாக உயர பண்ண விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய இலக்கைப்படி, அவர் நமக்கு கொடுத்த தரிசனத்திலே நாங்கள் போய் சேருகிற போது அவருடைய மகிமை எங்களிலே காணப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அவருடைய பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிற சகோதரர்களே. God always speak, nobody speak because for nothing.
Like the God always speak with an expectation. That is, he just want to take us to the glory. Hallelujah. தேவன் நம்மை மகிமையிலே கொண்டு போகும்போதுக்காகத்தான் நம்மோடு பேசுகிறாரே தவிர அவருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறதுனால பேசுகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் மகிமையில இருந்து கொண்டிருக்கிறார். அவர் அன்புள்ள தெய்வம் என்று சொல்லுகிறார். என்னை போல என்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர் மகிமையில இருக்கிறார். அதை ஏசாயா தரிசனமாய் கண்டார். ஹல்லேலூயா. அவர் இருக்கிற மகிமை அங்கே தூதர்களே பார்க்க முடியாத ஒரு மகிமை சகோதரர்களே. அந்த தரிசனம் அங்கே சொல்லப்படுகிற போது 6ஆம் அதிகாரத்திலே ஏசாயாவின் புத்தகத்திலே சொல்லப்படுகிற போது தேவனுடைய மகிமை, அவருடைய மகிமை, அவருடைய glory, அது தேவதூதர்களாய் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களாய் பார்க்க முடியாதபடிக்கு அவர்கள் தங்களுடைய 2 கால்களை 2 செட்டையினாலும் தங்களுடைய முகங்களை 2 செட்டையினாலும் மூடி அங்கே நின்று கொண்டிருக்காமல் பறந்து பறந்து அவரை பரிசுத்தர் 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆனா எங்களுடைய தெய்வம் எவ்வளவு நல்ல தெய்வம் தெரியுமா? அவர் சுயநலம் அல்லாதவர். தெய்வங்களை, புராணங்களை, இதிகாசங்களை, புத்தகங்களை நீங்க போய் வாசிச்சால் அங்கே தெய்வங்களை காண வேண்டுமானால், தெய்வங்களுடைய அருள் பெற வேண்டுமானால் நீங்கள் தவம் இருக்க வேண்டும், யாகம் செய்ய வேண்டும், மலைகளுக்கு ஏற வேண்டும், சமுத்திரங்களை கடக்க வேண்டும், மனுஷர் தங்களை நோகப்படுத்த வேண்டும், தங்களை குத்தி கொள்ள வேண்டும், தங்களை வேதனைப்படுத்த வேண்டும். இவற்றைத்தான் தெய்வங்கள் சொல்லுகிறது என்னுடைய அருள் உனக்கு கிடைப்பதற்காக. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய தெய்வம் இரக்கம் உள்ளவராய், அவருக்கு பேர் மனதுருக்கம் உள்ள தெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால் அவர் நான் வேதனைப்படாதபடிக்கு தன்னுடைய குமாரனை வேதனைப்படுத்தினார். ஹல்லேலூயா. நான் மலைகளை ஏறாதபடிக்கு தன்னுடைய குமாரன் சிலுவையோடு கல்வாரி மலைக்கு ஏறினார். ஹல்லேலூயா. தெய்வங்களை காண வேண்டுமானால் மலைகளுடைய உச்சியிலே தான் ஜோதி தெரியும் என்று சொல்லுகிறார்கள். என்னுடைய தேவன் ஜோதியான தேவன் எனக்காக நான் மலையேறக்கூடாது என்றக்காக கல்வாரி மலையிலே ஜோதியானார். ஹல்லேலூயா. அவர் நான் வேதனைப்படக்கூடாது, என்னுடைய பிள்ளைகள் சமுத்திரத்தை கடக்க கூடாது என்றபடினால் சமுத்திரத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற போது சமுத்திரத்தில் நடந்து வந்த கர்த்தர். ஹல்லேலூயா. நீ திசை தெரியாதபடிக்கு நீ போராடுகிற போராட்டத்திலே பிரயாசத்திலே பலனை காணாத போது அவர்கள் இரா முழுவதும் அங்கே வலையை வீசி வீசி தங்களுக்கு ஒரு மீன் கூட பிடிபடாத போது கர்த்தர் அவர்களை தேடி நடந்து வந்தார். ஹல்லேலூயா. உன்னை எல்லாவற்றிலும் நேசித்து உன்னை தேடி வருகிற கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னுடைய மகிமைக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய மகிமைக்கு நீ வரும் என்பதாக பூமியிலே ஜனங்கள் உன்னுடைய மகிமையை காண வேண்டும். உன்னுடைய நீதி விளங்கும் போது, உன்னுடைய சாட்சி சரியாக ஜனங்களுக்கு புரியும் போது ராஜாக்கள் உன்னுடைய மகிமையை காண்பார்கள். ஹல்லேலூயா. Don't part the word, the promise. ஹல்லேலூயா. தேவன் தருகிற வாக்குத்தத்தத்தை, தேவன் தருகிற வாக்குறுதியை பிரிக்க வேண்டாம். நாங்கள் மகிமை மட்டும் எடுத்துட்டு நீதியை விட்டு விடுவோம். கர்த்தர் சொல்றார், உன்னுடைய நீதியை ஜனங்கள் முதலாவது காண்பார்கள். ஹல்லேலூயா. என்ன நீதி? நீ எனக்காய் சாட்சியாய் வாழுகிறது தான் நீதி. என்னை போல வாழ்கிறதா நீதி. ஏனென்றால் உன்னுடைய நீதி கந்தையான அழுக்கான துணியை போல் இருக்கிறது. அது அழுக்காய் ஊத்தையா மாத்திரமல்ல, அது கந்தலாயிருக்கு, அது பிஞ்சி போற நிலையில இருக்கு. என்னுடைய நீதியும் உங்களுடைய நீதியும். ஹல்லேலூயா. உங்களுடைய நீதி விளங்க வேண்டுமானா இயேசுவினுடைய சாட்சி என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும். கடந்த கிழமையில கர்த்தர் நம்மோடு பேசினார். ஹல்லேலூயா. தெளிவாய் பேசினார். அவரை பின்பற்றின ஒரு மனுஷனை, அவரை பின்பற்றி பாருங்க, பவுலுடைய நீதியை ஜனங்கள் காண்கிறார்கள். நானும் நீங்களும் பின்பற்றும்படிக்கு சவாலிட்டு பரிசுத்த ஆவியினாலே இடம் கொடுக்கப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா சவுலுடைய நீதி?
சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்க என்னை பின்பற்றுங்க. Because I am following him. If you follow me, you will reach. We both reach Jesus. நானும் இயேசுவினிடத்தில் போகிறேன். நீ உனக்கு போக கஷ்டமா இருந்தா, இயேசு தேவன் என்று நீ நினைத்து அவரை பின்பற்றுவது கஷ்டம் என்று நினைத்தால், இந்த பூமியில இயேசு தெய்வமாக இருந்தபடியால் பாடுகள் இல்லை என்று நினைத்தால், பாடுகள் நிறைந்த மனுஷன் நான், அவரை பின்பற்றுகிறேன், நீ அதை பார்த்து பின்பற்று என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இயேசு காலடி சுவடுகளை வைத்து போனார். என்னத்துக்கு தெரியுமா? நாங்க மகிமைக்குள்ளே வரும்படியா. ஹல்லேலூயா. நம்முடைய மகிமை விளங்கும்படிக்கு சகோதரர்களே, நம்முடைய சாட்சி பவுலுடைய சாட்சியை குறித்து நாங்க பார்த்தோம். தேவனுக்கு சாட்சியாய் இருக்கிற போது அவன் மகிமை பெற்றான். அவனை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடையவர்கள் அவனை வெறுத்தார்கள். கொலைக்காரனை போல கொலை செய்ய வேண்டும் என்ற வெறியோடு பார்த்தார்கள். He was rejected by his own people. அவர்தான் எதிர்த்தார்கள் என்றால், சேர்த்து கொண்டவர்கள், தான் ஏற்றுக்கொண்டதை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்ற போது அவர்கள் இவனை புறக்கணித்தார்கள். ரெண்டு பக்கத்தில் ஒன்றுமில்லை. அதனால சொல்றார், நான் தீர்மானித்திருக்கிறேன் உம்மை பின்பற்றும்படிக்கு. Hallelujah. I don't care about the people who are loving me or rejecting me. I don't care about the people who are taking care of me or neglect me and forsaken me. I don't care about anything, because I have accepted the great commission of the Lord. What is that? I'm going to follow him. Hallelujah. Hallelujah. தேவனை நான் பின்பற்றுவேன் என்ற சாட்சி ஜனங்களுக்குள்ளே தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. இந்த சபையில சகோதரர்களே, இன்றைக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கையில ஒரு பகுதியை நாங்கள் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்று பெயர் கொடுத்தது மன்னன் ஜேம்ஸ். மன்னனா இருந்திருக்காங்க ஜேம்ஸ். ஹல்லேலூயா. கிங் ஜேம்ஸ் என்கிறவன் தான் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர்ஸ் என்று சொல்லி அந்த பகுதிக்கு பெயர் கொடுத்தது. ஆனால் பெயரின்படி அது அப்போஸ்தலருடைய நடவடிக்கை அல்ல, அது தேவனுடைய நடவடிக்கை அப்போஸ்தலர்களுக்கு. ஹல்லேலூயா. அப்போஸ்தலரை நடத்தும்படி தேவன் அனுப்பின வார்த்தைகள், தேவன் சொன்ன கட்டளைகள், தேவன் நியமித்த நியமனங்கள் சகோதரர்களே, அது முழுவதுமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு சபை பின்பற்ற வேண்டுமாய், முன்மாதிரியாய் பார்க்க வேண்டுமானால் அப்போஸ்தல சபைதான் எங்களுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற எந்த சபையும் அல்ல, அன்றைக்கு தேவ ஆவியினாலே நடத்தப்பட்ட சபைகள். தேவனுடைய ஆவியினாலே எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய மகிமை காணப்படும். ஹல்லேலூயா. தேவ மகிமை காணப்படும்படியாய் தேவன் அப்போஸ்தலரை நடத்தினார். தேவன் சபையை உருவாக்கினார். சகோதரர்களே, சபைக்கு காரியங்களை கட்டளையிட்டார். சபையினுடைய தரிசனத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தார்கள். அங்கே குழுக்களுடைய அமைப்புகளுடைய தலைமைத்துவங்களுடைய காரியங்கள் அல்ல, தேவனுடைய சத்தத்துக்கு நடத்தப்பட்டது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியினாலே நாங்கள் நடத்தப்படுவோமானால், தேவனுடைய சத்தத்துக்கே நடப்போமானால் நிச்சயமாய் நாங்கள் மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. இந்த சபைக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறார். அது தேவனுடைய சத்தம். அநேகர்களுக்கு இன்னும் புரியவில்லை. தரிசனத்தில் இருக்கே, தரிசனத்தில் முதலாவது ஐக்கியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஐக்கியம் வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. தரிசனம் என்று சொல்றாங்க. என்ன? நம்முடைய இலக்கு தெய்வீக ஐக்கியத்துக்குள்ளே கடந்து போகிறது. ஹல்லேலூயா. You need the fellowship because God is 3 and 1. ஆமென். இது கனபேருக்கு இன்றைக்கு புரிகிறது இல்லை. இன்னும் நமக்கும் சில நேரம் தடுமாட்டமா இருக்கு. அவர் 3 பேராய் இருக்கிறார், ஆனா ஒருவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த கிழமை நான் சில காரியங்களை படிக்கிறதுக்காக தட்டி கொண்டு போகும்போது யூடியூப்ல ஒரு காரியம் இருந்தது. இஸ்லாமியர்கள் அங்கே அவர்கள் பண்ணின ஒரு விவாதம். அந்த விவாதத்தை ஆங்கிலத்திலே அழகாக விவாதிக்கிற ஒரு நல்ல அறிவுள்ள புத்திசாலி, மிகவும்
கட்டிக்காரன். நான் நினைக்கவில்லை நாங்க கூட அவ்வளவு இன்டெலிஜென்டா பைபிளை குறித்து பேசுவோம் என்று. கொஞ்சம் குறைய என்னை இஸ்லாம ஆக்குற அளவுக்கு அந்த செய்தி இருந்தது. ஆமென். இயேசு கிறிஸ்து பிறந்தது இருந்தது, தேவன் வந்தது இருந்தது, நடத்தப்பட்ட இருந்தது. அவன் வேதத்தை குறித்து சொல்கிறார் 3 பேர் என்னென்று ஒன்றாயிருக்கிறது. என்ன பிதற்றாங்க, என்ன என்ன விளையாட்டு காட்டுறாங்க. சொல்றான், இவர் இது என்றார், இவர் தகப்பன் என்றார், இவர் புற மகன் என்றார். மகன் என்றார், புற தான் ஆவி என்றார். அவன் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில ஆங்கில இலக்கணத்திலே கொண்டு வந்து இலக்கண முறையாய் இதை விவரிப்பது, how to explain this with a English grammar என்ற ஒரு கேள்வி கேட்கிறான். Can you do that? Hallelujah. நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பவுல் எழுதி வைத்திருக்கிறது. சொல்றது என்ன தெரியுமா? கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள், ஆமென். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவையை பிரசங்கிக்கிறோம். Hallelujah. We don't know how to say it in a good grammar. We don't know how to explain to people, but we believe that God is 3 and 1. Hallelujah. அவர்கள் மூவராய் இருக்கிறார்கள், ஒருவராய் வெளிப்படுகிறார்கள். Hallelujah. மூவர் ஒன்றாய் இருக்கிறார்ன்றது அவனுக்கு விளங்குதில்லை, அவனுக்கு புரிய மாட்டேன்றது. because he is talking about the logic, not the belief. அதனாலதான் அவங்களுடைய இருதயத்துல மிருகத்தனமான கொள்கைகள் உருவாகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கடந்த கிழமை நீங்க செய்திகள் வாசிச்சிருப்பீங்க. மனதை தொடுகிற ஒரு பெரிய காரியம். வாலிப வயதிலே வேலைக்காக அரேபியா தேசம் போயிருந்த ஒரு மகள் ஒரு பிள்ளையை கொன்று போட்டாள் என்ற கொலை குற்றத்தின் பேரில் சகல ஜனங்களுக்கு முன்பதாய் கழுத்து வெட்டப்பட்டு மரித்து போனாள். ஹல்லேலூயா. ஏன் இந்த மனுஷருடைய இருதயத்துல மன்னிக்கிற குணம் வர்றதில்லை தெரியுமா? ஏனென்றா புத்தியால தேவனை தேடுறான். ஹல்லேலூயா. அவனோட புத்தியால தேடுறபடினால அவனை எதிர்க்கிறவன், அவனோட புத்தி சொல்லுது தெரியுமா? உன்னை எதிர்க்கிறவனை நீ எதிர்த்தே ஆக வேண்டும். கடந்த கிழமை முழுவதும் கிட்டத்தட்ட 12 நோவஜியர்கள் பிடிக்கப்பட்டு இல்லையா, இன்னும் விடை தெரியாம 4-5 பேர் இருந்து கொண்டிருக்கிறான். ஏன்னு கேட்டா அவன் சொல்றான், பரிசுத்த யுத்தம். ஆமென். ஹல்லேலூயா. நான் செய்கிற யுத்தத்திலே நான் மரிச்சா நான் பரலோகத்திலே இரத்த சாட்சியாய் மாத்திரமல்ல, எனக்கு 22 கன்னி பெண்கள் கொடுக்கப்படும். போச்சு போ. ஆமென். உண்டே பெரிய பாடு. பரலோகத்துல போய் என்ன சிக்கல் வரப்போகுதுன்னு பாருங்க. இது அவளுடைய புத்தியில தேடின சொல்ல. I'm not criticizing anybody, but I am so happy that God has revealed Himself. நான் அவர்களை குறித்து குற்றம் சொல்லவில்லை, குறைபட்டுக் கொள்ளவில்லை. ஆனால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற கிருபையின் மகிமையை நினைத்து கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? தேவன் அவருடைய குமாரனாலே வெளிப்படுத்தாவிட்டால் ஒன்றுவனுக்கும் ஒன்றும் வெளிப்படாது சகோதரர்களே, ஒன்றும் வெளிப்படாது. குமாரன் விடுவிக்காதிருந்திருந்தால் நாங்களும் மூடர்களாய், முரட்டாட்டம் உள்ளவர்களாய், இரத்த வரி பிடித்தவர்களாய் நாங்கள் வாழ்ந்திருக்க அநேக சந்தர்ப்பங்கள் உண்டு. ஆனால் தேவன் தன்னுடைய குமாரனை கொண்டு அவருடைய இரக்கத்தினாலே எங்களை தொட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுக்கு மனிதாபிமானம் கிரியை செய்கிறது, மன்னிக்கிற குணம் வருகிறது. ஏனென்றால் மன்னிக்கிற தேவன் எனக்காக உங்களுக்காக பாவத்தை மன்னிக்கும்படியாய் நான் வேதனைப்படக்கூடாது, நீ வேதனைப்படக்கூடாது என்று யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. He has done everything for you and me. The only thing you follow and get into the glory. அவர் எல்லாம் முடிச்சிட்டார். செய்ய வேண்டியது அவரை பின்பற்றி அவருடைய மகிமையை காண்கிறது. அவருடைய மகிமையை காண்கிறதுக்கு மனுஷனுக்கு தரிசனங்கள் தேவை சகோதரர்களே. தேவனை கண்டடைய ஒரு இலக்கு தேவை, ஒரு முறை தேவை, ஒரு நடவடிக்கை தேவை. கர்த்தர் அதைத்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஐக்கியப்பட வேண்டும் என்ற சபையிலே கர்த்தர் சொல்லியிருந்தார். ஐக்கியப்பட்டு விடுவோம்.
சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னார். சுவிசேஷத்தை அறிவித்து விடுவோம். ஆனா கர்த்தர் சொன்னார், நீ அறிவிக்க வேண்டாம், நீயாகவே சுவிசேஷம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. You are the gospel. நீங்கள் நடமாடுகிற நிருபங்களாய் இருக்கிறீர்கள். நீ போகிற இடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பை அறிந்து கொள்வார்கள். நீ நிற்கிற இடத்திலே மனது திரும்புதலை அறிந்து கொள்வார்கள். உன்னை பார்க்கிற போது, வேதத்திலே பிசாசை குறித்து எழுதுகிற போது அங்கே தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றார்? உன்னை உற்று பார்க்கிறவர்கள் நீதானா இந்த பூமியை கெடுக்க வந்தவன் என்றதை கண்டு கொள்வார்கள். ஹல்லேலூயா. அதான் அவனுக்கு கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனம். என்ன, அவனை சும்மா பார்த்தா தெரியாது, உன்னை உற்று பார்த்தா தெரியும். நீதானோ இந்த பூமியை கெடுக்கும்படிக்கு, இந்த பூமியை வேதனைப்படுத்தும்படிக்கு, இந்த பூமியை ஒழுங்கீனமாக்கும்படிக்கு வந்தவன் என்றதை கண்டுகொள்வார்கள். அதே போலதான் தேவனுடைய மனுஷியை உன்னை உற்று பார்க்கிறவர்கள் பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் காணும்படிக்காய் என்னையும் உன்னையும் வெளிச்சமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வெளிச்சமானால், அடுத்த கட்டம் சகோதரர்களே, நான் வெளிச்சமானால், நானே தூதுவானால், நானே ஒரு மெசேஜ் ஆனால், நானே ஒரு gospel ஆனால், நான் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒவ்வொரு ஆளும் 500 watts லைட் என்று யோசிச்சு பாருங்க. You think that you are 500 watts light. இந்த இதுல போட்டிருக்கிற குறைவு 180 தான். நீங்க 500 யோசிங்க. தெரியுமா, வேலை செய்யறத கொண்டு போட்டுடுவான். 500 watt யோசிச்சு பாருங்க, சுத்தி வளைச்சு இந்த 500 watt இதுக்குள்ள எரிஞ்சா எப்படி இருக்கும்? கருகி போவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. You became a light, you became a gospel, then you have to move on to the dark places. Hallelujah. நாங்க வெளிச்சமானால், வெளிச்சத்துக்கு வேலை என்ன தெரியுமா? இருளை அகற்றுகிறது. வெளிச்சம் வருகிற போது என்ன நடக்கும்? இருள் அகன்று போகும். என்னை கர்த்தர் வெளிச்சமாக்கி இருக்கிறார். என்னது தெரியுமா? இருளினாலே கட்டப்பட்டிருக்கிற இடங்களிலே பவுல் சொல்லுகிற போது சொல்லுகிறார், அவருடைய சாட்சியில அவர் அழகாக அங்கே சொல்லுகிறார். என்ன தெரியுமா? இருள் அந்தகாரத்திலே இருக்கிற ஜனங்களையும், வாசிக்கலாமா? போன முறை வாசிச்சது 26ஆம் அதிகாரத்தில் இருக்கிற பார்த்துட்டு போனோம்னால் எங்களுக்கு உதவியா இருக்கு. 26ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை. பிசாசினுடைய கட்டிலே இருக்கிறவர்களையும் விடுதலையாக்கி என்று. அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலூன்றி நில். நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தினின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கினால் கர்த்தர் சொல்ற காரியம், நீ போ. பவுலுக்கு என்ன தெரியுமா சொன்னார்? நான் இப்போது உன்னை அனுப்புகிறேன். நான் உன்னை எப்படி அனுப்புகிறேன்? ஒரு நல்ல சாட்சியோடு நான் காட்டினதையும் நான் சொன்னதையும் நீ போய் செய்யும்படிக்கு நீ அனுப்பப்படும்படியாய் ஐ எம் டேக்கிங் an action. உன்னுடைய சொந்த ஜனத்தில இருந்தும் புறஜாயத்திலிருந்து நான் உன்னை பிரிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொந்த ஜனத்தோட ஏன் பிரச்சனை வருது தெரியுமா? Do you know that why? இன்னைக்கு வாசிச்ச பகுதியில எருசலேமில் உபத்திரவம் வந்தது. அங்கே அப்போஸ்தலர்கள் கூடி அவருடைய தேசத்திலே எருசலேத்திலே தேவன் சொன்னார், எருசலேமிலே இருந்து ஆரம்பிக்க வேண்டும். எருசலேமிலே தான் ஆரம்பிக்க வேண்டும். எருசலேமிலே இருந்த போது வேதம் சொல்லுகிறது அங்கே உபத்திரவம் ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. உபத்திரவம் ஏன் ஆரம்பிக்கிறது? தேவன் நம்மை சொந்த ஜனத்திடத்திலே இருந்து. இலங்கையில யுத்தம் ஆரம்பித்தது. ஏன் ஆரம்பித்தது? இன்னைக்கு பார்த்தோம்னா தான் தெரியுது, நாங்க நல்ல ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்காக.
ஹல்லேலூயா. ஓடுகிற போது தெரியவில்லை, இடம் இல்லாத போது தெரியவில்லை, குண்டடிக்கிற விமானங்கள் துரத்தி துரத்தி குண்டு போடும் போது கண்ணீரோடு கவலையோடு ஓடினோம். ஏன் தெரியுமா? இன்றைக்கு அமர்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. அங்கே எல்லாம் ஒரு வேளைக்கு ஒருவர் என் மானத்தை காக்கிறதுக்கு ஒரு துணி கொடுக்கிறது போராட்டமா இருந்த நாட்களை விட்டு இன்றைக்கு நாங்க அலுமாரிகள் நிரம்ப அடைத்து வைத்து எதை போடுறன்னு தெரியாத ஒரு பிரச்சனை இல்லையா கணவருக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன இடைக்கிடைக்கு எனக்கு வருது அது. என்ன சில நீங்க நினைப்பீங்க மஜ்ஜிங்கா போடுறாங்கன்ற. இல்ல சகோதரர்களே, காலையில் எழுப்பி பார்க்கறது என்னத்தை போடுறன்னு தெரியாது. பார்த்தால் என்ன மனைவிமார் நல்லவங்க ஏற்கனவே அவங்களோட ஆடை புடவை எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. என்னுடைய சிஸ்டம் இதான். நான் எட்டி பார்ப்பேன், அயன் பண்ணி என்ன தொங்குது, நீலம் தொங்குதா, அப்பா இதையா என்ன பிங்க் எடுக்கிறதா, ஆரஞ்சு எடுக்கிறதா, ரெட் எடுக்கிறதா, நாவல் எடுக்கிறதா, என்ன அதுக்குள்ள பிரச்சனை. இது நாவலா, இது மஜந்தாவா, இது அஜந்தாவா, இது மஜந்தாவா, அதுக்குள்ள ஒரு பிரச்சனை. இல்ல இது நாவல். ஆட்ட போய் சண்டை பிடிச்சு கேட்கறது, ஆனுடைய பாக்குறது, அப்பா லேசா போச்சு. நான் அதுக்காக டைம் செலவழிக்காம இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் நம்மை உபத்திரவப்படுத்துகிறது சகோதரர்களே, அவருடைய உன்னதமான மகிமையை வெளிப்படுத்தும்படிக்கா. ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிறார், என்னிடத்திலே அவருடைய சாட்சி தான். அவர் சொல்றார், நான் உன்னை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லியும் உட்கார்ந்திருந்தமானால் உபத்திரவம் வரும். ஆமென். ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்னதுக்காக? இந்த சபையை தாங்கி கொண்டு இருக்கிறதுக்காக. இந்த சபையை யாரும் தாங்க வேண்டாம், அவருடைய மூளைக்கல்ல கிறிஸ்துவா இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த சபையும் யாரும் தாங்க வேண்டியதில்லை. கர்த்தர் சொல்றார், நான் ரட்சித்தேன் என்று சொன்னால் அவர்கள் பாவத்தின் அந்தகாரத்திலும் பிசாசினுடைய கட்டிலும் இருந்து விடுதலையாக்கும்படியாய் என்னையும் உன்னையும் அவர் ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நானும் நீங்களும் இருக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ. கர்த்தருடைய ஆரம்பத்திலே இருந்த சகோதரர்களே, தேவன் ஒருவனை அழைக்கிறாரானால் அவர் கொடுக்கிற கட்டளை போ. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இருந்தே பாருங்க, தேவன் ஆரம்பத்திலே இருந்து தேவன் அனுப்புகிறவராகவே இருந்தார். அவர் தேசங்களை ஜனங்களை அறியும்படிக்கு நம்மை போகும்படி சொல்லுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. தேவன் எங்களை அழைக்கிறது சகோதரர்களே உட்கார வச்சு ஆசீர்வதிக்கிறதுக்கு அல்ல. You have to keep on moving. ஹல்லேலூயா. நான் மகிமைப்பட வேண்டாமானால் தேசங்களை தொட வேண்டும். ஹல்லேலூயா. இதாலதான் எங்களுடைய தரிசனத்துல கடைசி பகுதி தேசமாயிருக்கு. எல்லாம் தேவனுடைய வார்த்தையில இருந்து தேவனுடைய திட்டத்தில இருந்து இந்த சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனங்கள் சகோதரர்களே. ஹல்லேலூயா. ஐக்கியம் என்கிறது தேவனுக்குள்ளே தேவனோடு தேவன் வேண்டிக் கொண்ட காரியமும் அவருடைய திட்டமுமாய் இருக்கிறது. சுவிசேஷம் என்கிறது தேவனுடைய கட்டளையாய் இருக்கிறது. நல்ல செய்தி போய் கிடைக்க வேண்டும் என்றது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஒருவனும் கெட்டு போய் நரகத்துக்கு போகக்கூடாது என்றது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அந்த தரிசனத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். தேவனுடைய தரிசனம் நிறைவேற வேண்டுமானால் கர்த்தர் சொல்றார், உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் நீ விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. உத்திரவம் உள்ள தேசத்துக்கு போ. வேதனை நிறைந்திருக்கிற தேசத்துக்கு போ. பிசாசுகளால கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்கள் உன்னாலே தான் விடுதலை ஆவார்களே தவிர வேறு வழி இல்லை. சமாரியர் இடத்துல தேவன் போக சொல்லி சொன்னார், அப்போஸ்தலர் போக இல்லை. அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரத்திலே அவர்கள் அங்கே வர்ற மனுஷன் ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? They make tent and stay permanent. Hallelujah. மனுஷனுக்கு ஆரம்பத்தில் இருந்த ஒரு பழக்கம் இருக்கு. When they see the green and when they see the blessing and they seeing the comfortable,
they sit together and live together. But God says, go. Hallelujah. மனுஷருக்கு என்ன தெரியுமா பழக்கம்? கூடாரம் போடுறது ஒரு பழக்கம். மகிமையை கண்டுட்டா கூடாரம் போட்டு அந்த மகிமையில உட்கார்றது விருப்பம். அப்போஸ்தலர் இடத்துல இயேசு என்ன தெரியுமா சொன்னார்? the last word, கடைசி வசனம் என்ன தெரியுமா சொன்னார்? அவர் மேலுக்கு வானத்துக்கு, அவர் இந்த வசனம் சொல்லி பார்த்துட்டு இருக்கக்குள்ள வானத்துக்கு போயிட்டார். வானத்துக்கு போகல என்ன வசனம் தெரியுமா சொன்னார்? நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எனக்கு என்ன சுவிசேஷ பெருவிழா நடத்துவீர்கள். எழுதியிருக்கா? ஆசீர்வாத பெருவிழா நடக்கும். எழுதியிருக்கா? சுவமளிக்கும் கூட்டங்கள் செய்வீர்கள். எழுதியிருக்கா? வாசிங்க இருக்கா? உங்களோட பைபிள்ல என்ன எழுதியிருக்கு? என்னன்னு வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வந்திருக்கா? அந்நிய பாஷை பேசுறீங்களா? ஆரவாரம் பண்றோமா? ஆமா. அதனாலேயே இப்ப அந்நிய பாஷை இருந்தாலும் இனி பேச மாட்டேன். ஏண்டா ஆறு பரிசுத்த ஆவி வந்தா எருசலேம் யூதேயா சமாரியா அப்படியே அங்கால அங்கே என்ன சைப்ரஸ் இந்தியா ஸ்ரீலங்கா ஜெர்மனின்னு அங்கே அனுப்பி விட்டுருவான். அங்கெல்லாம் போக தேவையில்ல, முதல் திரம்மனுக்கு போனா காணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றா என்ன தெரியுமா? பலனடைந்து நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். எங்க வரைக்கும் என்னவா இருப்பீர்கள்? பூமியின் கடைசி பரியந்தம். இந்த லைட் ஹேவ் டு மூவ். இந்த வெளிச்சம் போய்கொண்டே இருக்க வேண்டும். அநேக வருஷங்களுக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பதாய் சகோதரர்களே, இருண்ட கண்டம் என்று சொல்லப்பட்ட ஆப்பிரிக்கா தேசத்திலே டேவிட் லிவிங்ஸ்டன் என்று சொல்லப்படுகிற இங்கிலாந்து தேசத்திலே இருக்கிற ஒரு செல்வந்தன் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து இங்கிலாந்திலே இருந்து எத்தனையோ மாதங்களாய் பிரயாணம் செய்ய வேண்டிய ஆப்பிரிக்கா தேசத்துக்குள்ளே கடந்து போனா. எங்களுக்கு அவரை பற்றி தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கிறோமா? அல்லது அவரை குறித்து அறிய ஆசைப்படுறோமா? இயேசுவினுடைய அன்புக்காக இயேசு சொன்ன இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த எத்தனையோ மிஷனரிகள் தாங்கள் எடுத்துக்கொண்ட பிரயாணத்திலே போய் சேர முதலே சமுத்திரத்திலே சங்கமமானார்கள். இலங்கை தேசத்தில் கிழக்கிழங்கையிலே வில்லியம் ஓல்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு மிஷனரி வந்து அவர் வாழ்ந்தது கிட்டத்தட்ட 1 மாசம் 2 மாசங்கள் சகோதரர்களே. ஆனால் 18 பாடசாலைகள் அங்கே இருந்த ஆலயங்கள் காரியங்களை கட்டி வைத்து அந்த மனுஷன் மரித்து போனான். ஹல்லேலூயா. எனக்கும் உனக்கும் சுவிசேஷம் சொல்லும்படியா இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் நடந்து போனார்கள். அவர்கள் உபத்திரவத்தை சந்தித்தார்கள், மகிமையிலே காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. நாங்க தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? தேவனுடைய மகிமையை கண்டா கூடாரம் போடுறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலருக்கு சொன்னார் ஆண்டவர், எருசலேம் யூதேயா சமாரியா அன்லிமிட்டெட் இன்டர்நேஷனல் விசா. ஆமென். அங்க அவங்களுக்கு அவங்களோட ஏரியா விசா மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்தார் இன்டர்நேஷனல் விசா. ஆனா இவங்க என்ன தெரியுமா செய்தாங்க? இவங்க ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார், பலன் அடைந்தான். பேதுரு எழுந்து நின்றான். பேதுரு நின்றதோட அவனோட கூட அவருடைய 11 பேரும் எழுந்து நின்றாங்க. ஜனங்களை குறித்து பேசினான், சுவிசேஷம் சொன்னான், அந்த சுவிசேஷத்துக்கு சாட்சியாய் நின்றான். வெளிச்சமாய் இருந்தது. இருள இருந்த ஜனங்கள் ஜாதிகள் அவருடைய நீதியை கண்டார்கள். 3000 பேர் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ரிவைவல், ஒரு எழுப்புதல் வந்துச்சு. அப்ப ஒரு பெரிய காரியம் நடக்குது. இன்னும் 2 கூட்டம் வைப்பான். அடுத்த தரம் பேசினார்கள், நின்றார்கள், ஜெபித்தார்கள். 5000 பேர். ஹல்லேலூயா. 5000 பேரை கண்டவனே அப்போஸ்தலருக்கு என்ன நடந்தது? செண்டை அடி, சொத்து பத்தெல்லாம் கொண்டு வா, எல்லாரும் சாப்பிட, எல்லாரும் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவில்லை, சந்தோஷமா இருந்தார்கள்.
அடுத்த கட்டத்துக்கு போக்குள்ள சொல்லுது, திரளான ஜனங்கள், எண்ணிக்கை இல்லாம சர்ச் வளர்ந்துட்டு. சோ ஒவ்வொரு நாளும் ஃபெஸ்டிவல், ஒவ்வொரு நாளும் என்ன தெரியுமா, குருசைட் மீட்டிங், எழுப்புதல் கூட்டம், அதோ இதோ ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த எழுப்புதல் கூட்டத்துக்குள்ளே தேவன் இந்த வெளிச்சங்களை வெளியிலே அனுப்பும்படிக்காய் உபத்திரவம் கொடுக்கிறதுக்காக தேவன் தனக்கென்று ஒரு மனுஷனை பிடிக்க முன்பதாய் அவனை கொண்டே உபத்திரவப்படுத்தினார். Hallelujah. There are so many times you are in a pain. There are so many times we are put into a test. There are so many times you go through a trial. Why? Because God wants to glorify you. Hallelujah. சோர்ந்து போகாதீங்க. அநேக தடவைகளிலே சோதனைகள் வருகிறது சகோதரர்களே, அநேக தடவைகளிலே பாடுகள் வருகிறது, அநேக தடவைகளிலே வேதனைகளிலே விடப்படுகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம், அவமதிக்கப்படுகிறோம். துக்கப்பட வேண்டாம், கர்த்தர் மகிமையாக்க போகிறார். நீ கட்டளையை நிறைவேற்று. ஹல்லேலூயா. 8ஆம் அதிகாரத்திலே வசனம் என்ன தெரியுமா சொல்லுது, அங்கே மிகுந்த உபத்திரவம் உண்டாயிற்று. ஏண்டா கூடாரம் போடுறாக்கள். அன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு போய் பாருங்க. நாங்க கூடாரக்காரர், tabernacle people, because we make things. ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்தும்படிக்கு, நம்மை நடத்தும்படிக்கு, அவருடைய வல்லமையை விளங்கப்படுத்தணும்னு நாங்க அவருடைய வல்லமையை அல்ல, அவர் வல்லமையாய் விளங்கப்படுத்தின இடத்தை தான் தெரிந்து கொள்ளுவோம். இன்னைக்கு அதான் நாட்களுக்கு பிரச்சனை. என்ன, தேவன் உதவி செய்கிறார், காரியம் செய்கிறார் என்று இல்ல, எந்த இடத்துல செய்கிறார். ஆமே பாருங்க, இங்க 4 அற்புதம் நடந்ததுண்டா. என்ன யோசிச்சு பாருங்க. நாளைக்கு 2 புற்றுநோய் சுகமாகி மரணத்தில் இருந்தவன் நாங்க போய் ஜெபித்த போது எழும்பினான்டா, நாளைக்கு இங்க சனம் கொள்ளாது. ஆனா அதே தேவனை இன்னொரு இடத்துல போய் ஜெபிக்கிறதுக்கு வாங்க போவோம்டா, எத்தனை பேர் வருவாங்க? எத்தனை பேர் இங்க அற்புதம் செய்த இந்த இயேசுவை வாங்க நாங்க இலங்கையில ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஆதிவாசிகள்கிட்ட போய் காட்டுவோம். People won't come. ஏ, இங்க அற்புதம் நடந்தது, அது இங்கதான் நடக்கிறது. கர்த்தர் புவியியல் ரீதியா இருக்கிற ஜியோகிராபிக்கல் பிளேசஸ்ல மூவ் பண்றது இல்ல, he move with his people. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் இல்ல சகோதரர்களே, ஜனங்களோடு நடக்கிறவா, அவருடைய காரியத்துக்கு கீழ்ப்படியோடு நடக்கிறவா. பாருங்க, மத்தேயு 17ஆம் அதிகாரத்தை வாசி பாருங்க, 1-7 வரைக்கும் வாசிங்க. இயேசுவோடு ஒரு காரியம் நடந்தது. நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவருடைய பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அல்லேலூயா. கண்டோனே மகிமையை கண்டா என்ன செய்யறது? நாங்க மாத்திரமல்ல, பேதுரு யோவான் அவனுடைய சகோதரனை கூட்டிட்டு ஆண்டவர் ஒரு மலைக்கு போகிறார். ஒரு மலை, he just select some mountain. ஒரு மலைக்கு போனார், அங்கே தேவனுடைய மகிமை வருகிறது. இயேசு மறுரூபமாகிறார், வெளிச்சத்திலே தெய்வத்தோடு தெய்வமாய் கலந்து கொண்டிருக்கிறார். இதை பார்க்கிற போது அங்கே மோசேயும் யாரும் இருக்காங்க, எலியாவும் வந்து இயேசுவோடு பேசுகிறத இவன் கண்டுட்டான். கண்டுட்டு இவன் சொல்றான், என்ன தெரியுமா, இந்த மகிமையில இருக்கத்தக்கதா 3 டென்ட் அடிச்சுட்டு இங்கே குந்துவோமா நாங்க. என்ன நல்லா இருக்கு, அற்புதம் நடக்குது, நல்லா இருக்கு, அதிசயம் நடக்குது, நல்லா இருக்கு, உம்முடைய முகம் அப்படியே லைட்டாய் மாறுது, நல்லா இருக்கு. Shall we sit here? No. God want us to come out from the comfortable tent. எங்களுடைய சுகபோகம் என்கிற எங்களுடைய கூடாரத்தை விட்டு வெளியில வர கர்த்தர் விரும்புகிறார் சகோதரர்களே. தேவனால நம்மை மகிமைப்படுத்த முடியாது. தேவ கட்டளைக்கு எங்கட சுகபோகத்தை விட்டு வெளியில வராவிட்டா இன்றைக்கு நாங்க தேசத்துக்கு இல்ல,
வீட்டை விட்டு, எனக்கு தந்த ஆசீர்வாதத்தை விட்டு, எனக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை விட்டு, என்னுடைய குடும்பத்தை விட்டு எனக்கு முடியல. ஆனா கர்த்தர் சொன்னார், நான் உன்னை பெரியவனாக்கி இந்த பூமியில எல்லா ஜாதிகளுக்கும் மேலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதியாய் ஆக்குவேன். உன்னுடைய சந்ததி கடற்கரை மணலுக்கும் வானத்து நட்சத்திரங்களுக்கும் ஒப்பானதாய் மாறும். நீ கடன் வேண்ட மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னுடைய எண்ணெயும் உன்னுடைய மாப்பி செய்கிற தொட்டியிலும் குறைவு வராது. ஆண்டவர் ஆசீர்வாதம். அப்ப தெரியுமா சொன்னார் தெரியுமா, நீ உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் கொண்டு உன்னுடைய ஜனத்தையும் உன்னுடைய ஊரையும் விட்டு வெளியில வா. Hallelujah. Hallelujah. How can God can glorify us if you don't come out of the comfortable zone? சுகமாய் வாழ்கிற ஒரு நிலையை விட்டு சகோதரர்களே, ஒரு கிழமை, 2 கிழமை, 1 மாசம் இந்த சுகத்தை இழந்து கர்த்தருக்கென்று அவருடைய மகிமையை காணும்படி நடக்கிற ஒரு நிலைக்கு நீ நானும் வரும் வரைக்கும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தமும் நிறைவேறாது. ஹல்லேலூயா. உன்னை கீழாக்காமல் நான் மேலாக்குவேன். எப்போது? நீ உன்னுடைய ஜனத்தையும் உன்னுடைய ஊரையும் விட்டு வெளியில வா. You come out from your blessing because the blessing is belongs to me. I am going to bless you. இந்த பூமியும் அதனுடைய நிறைவும் என்னுடையது. போய் வீட்டுல வாசிங்க. ஆபிரகாம் கல்தேயருடைய ஒரு ஊருக்கு வந்தான். கர்த்தர் சொன்னார், இந்த ஊரை கொடுப்பேன் என்று. But he is keep on going until he reached the Canaan. Hallelujah. அவன் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறான். அவன் ஊராக வருகிறான் சகோதரர்களே. எகிப்தை சந்திக்கிறான். தன்னுடைய மனைவிக்கு போராட்டம் வருகிறது. தன்னுடைய மனைவி சிறையிருப்பிலே வைக்கப்படுகிறாள். அவன் கலங்கவில்லை. கர்த்தர் சொன்னபடியே நடந்து கொண்டிருக்கிறான். அன்றைக்கு அப்போஸ்தலருக்கு கர்த்தர் சொன்னார், வெளியில போகணும். நீங்க எருசலேம்ல குருசேட் முடிஞ்சு 5000 பேர் இருக்கிறான். அங்க 5000 வட்கள் இப்போது எரிய பண்ணி விட்டு you go out. But they didn't go. Then God let the tribulation to come that place. தேவன் சொன்னார் போக சொல்லி, இவங்க போக இல்லை. போகாதபடியா என்ன நடந்தது வாசிங்க. இப்ப 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் போக சொல்லுகிற போது, if you don't go, if you don't come out, சொல்லுங்க வாசிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். யாரு? ஸ்தேவான. முதலாவது இரத்த சாட்சியை கொலை செய்யறதுக்கு சவுல் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. ஏன்? நல்லா இருந்த சபை. ஒரு நாள்ல 3000 பேர். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு வரைக்கும் 3000 பேர் ஒரு நாள்ல ஞானஸ்நானம் எடுத்த சபை. It's a powerful church, the revival church, the God's church, the Christ church. ஏன் உபத்திரம் வருது? ஏன் உபத்திரம் வருது? சபைக்கு உபத்திரம் வருது யாருக்கு வருது? என்ன இந்த தூணெல்லாம் அழுகுதா? இந்த தூணை பேச சொல்றதா? அந்த சிஸ்டர் என்னைய பார்த்து ஹில்ஸ் பண்ணாம போயிட்டா, இவங்க என்ன தள்ளி விட்டாங்க, அவங்க என்ன நெருக்குறாங்க, அழுகுது. அங்கே கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? நாங்க தான் சபை. சபைக்கு மிகுந்த உபத்திரம் உண்டாயிட்டு. தேவனுடைய சபைக்கு ஏன் உபத்திரம் உண்டாது? தண்ணி தேங்கி நின்றா சகோதரர்களே, அது குட்டையாத்தான் மாறும். ஹல்லேலூயா. நிரட்சிக்கப்பட்டால் தேவனுடைய அன்பை கண்டா. பவுலுக்கு பாருங்க, கண் குருடாய். அவன் சொல்லுகிற போது தெளிவாய் அதை போய் தியானிங்க. நீங்க கேட்கிற வார்த்தைகள் உங்களோட வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளுங்க சகோதரர்களே. I am not giving a sermon because I have to give a good sermon. No, God is talking to you because He is expecting something from you. நான் நல்ல பிரசங்கம் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு நாளும் ஆயத்தப்படுத்துறதும் இல்லை, ஆயத்தப்படுத்துறதும் இல்லை. ஒருவருக்கு முழங்காத இன்னொரு வெளிப்பாட்டை நான் தர வேண்டும் என்று நான் ஜெபித்ததும் இல்லை. ஆனால் கர்த்தர் பேசுகிற போது அவருடைய ஜனங்களுக்கு எதை வெளிப்பாடை கொடுக்க வேண்டுமோ அதை கர்த்தர் தருகிறார். ஏனென்றால் அவரிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. வல்லமை உள்ள சபையினிடத்திலே கர்த்தர் எதிர்பார்த்தது யூதேயாக்கு போக வேண்டும், சமாரியாக்கு போக வேண்டும். யூதேயாவிலே என்ன இருக்கிறது? யூதேயாவிலே நியாயப்பிரமாணத்தின் சட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எருசலேம் ரட்சிக்கப்பட்டு விட்டது சகோதரர்களே.
எருசலேமில் தேவனுடைய வெளிச்சம் வந்து விட்டது, செய்தி வந்து விட்டது. யூதேயாவிலே நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டுக்கள் உடைக்கப்படவில்லை. ராஜாக்களுடைய தேவாலயத்திலே இருக்கிற சமய சம்பிரதாயங்கள் உடைக்கப்படவில்லை. சமாரியாவிலே என்ன இருக்கிறது? சமாரியாவிலே பேலியாளுடைய வணக்கம் இருக்கிறது. பேலியாளை வணங்குகிற பிசாசனுடைய கட்டுகள் இருக்கிறது. அங்கே சொல்லப்படுகிறது, பிசாசை வைத்திருக்கிற ஒரு மந்திரவாதி தான் அந்த ஊரிலேயே பெரியவன் என்று சொல்லத்தக்கதாய் வேதம் தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறது. பிசாசினுடைய கட்டு சமாரியாவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஜனங்கள் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு பிரசங்கத்தை கட்டு தூங்கி கொண்டு இருக்கான். அல்லேலூயா. கத்த சொல்ற, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு you come out from the comfortable zone. உன்னுடைய சுகமான வாழ்க்கையில இருந்து, உன்னுடைய தரமான வாழ்க்கையில இருந்து, உன்னுடைய நலமான வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. கேட்கவில்லை, சபையில மிகுந்த உத்தரவு உண்டாயிட்டு, மகா உத்தரவம். சபைக்கு அடின்ற அடி, சம்பல் அடி. யாரு யாரு? சுவிசேஷத்தின் வெளிச்சம் இன்னும் வெளிச்சமாக இல்ல. அவன் என்னெல்லாம் செய்தான் என்று அவன் பின்னுக்கு சொன்னது முன்னுக்கு எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க 2வது வசனம். தேவ பக்தியுள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக்கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அல்லேலூயா. மற்றவனை கையை பிடிச்சு சொல்லுங்க. Touch a neighbor and say, 5th verse. 5வது வசனத்தை வாசிங்க. ஒருக்கா கையை பிடிச்சு சொல்லுங்க. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். பாத்தீங்களா? எழுப்புதல் வந்தா சுவிசேஷம் பிரசங்கிச்சவங்களா? அடி விழுந்தோன்னே, உபத்திரவம் வந்தோன்னே, துண்டை காணும் துணியை காணும் எங்க ஒண்ணா போர்டரை தாண்டி ஓடிட்டான். இப்ப சமாரியா நாட்டுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டான். அவன் மட்டும் தான் போறான். போன இடம் எல்லாம் ஏன் இவ்வளவு நாளும் இருந்து எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் சமைச்சு சாப்பிட்டு எல்லாரும் ஓடி எல்லாரும் விளையாடி எல்லாரும் கதைச்சேன அப்பம் பிக்குதலும் அந்நியோன்யமும் அங்கே இருந்தது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கத்தர். அப்ப இவங்க ரட்சிப்புக்கு ஒரு காரியம் செய்யல. இவங்க உட்கார்ந்து சாப்பிடுறது நல்லது. உட்கார்ந்து சந்த நல்ல மனசோட சாப்பிட்டா கத்தர் சேர்ப்பார். ஆனா கத்தர் சேர்த்து இருக்கிறதுக்கு மேல நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதை கத்தர் விரும்புகிறது இல்லை. சபைக்கு உபத்திரவம் வருதுண்டா, மகா உபத்திரவம் வருதுண்டா, கத்தர் அடிச்சு விரசி துரத்தி சுவிசேஷம் சொல்ல போறாருன்ற அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் கட்டளை இருக்கக்குள்ள சொல்றான், சில பேர் பொறாமையினாலாவது பிரசங்கிக்கிறான், சில பேர் தண்டை வயிற்றுக்காவது இயேசுடைய சுவிசேஷத்தை சொல்றான். ஆனாலும் நான் கட்டப்பட்டு இருக்கிறேன், ஆனாலும் இயேசுடைய நாமம் பிரசித்தப்படுகிறது என்றதை அறிகிற போது நான் சந்தோஷப்படுகிறேன். ஹல்லேலூயா. உபத்திரம் வந்து ஓடுறாங்களா, திறத்துப்படுறோமா, வேதனையோடு இருக்கிறோமா, உபத்திரம் வருது. ஏன் சபையில வருது உபத்திரம் என்றா? ரட்சிக்கப்பட்ட அநேக நாள் ஆயிட்டு சுவிசேஷ ஊழியம் இல்லை. ஏன்? சுகம் உண்டு, பலம் உண்டு. சுகப்படுத்தல் கூட்டம் வருகிறவர்களுக்கு இப்ப எல்லாருக்கும் அப்படித்தான். பாஸ்டர் செய்யறாரு இல்ல, செய்ய மாட்டார். இனி பப்ளிக்கா சொல்றான், ஒன்றும் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஏன் செய்ய? கர்த்தருடைய வார்த்தை உனக்கு செய்யாதா? நீ நம்புற தேவன் உனக்கு செய்ய மாட்டாரா? பாஸ்டர் செய்யறார், அவருக்கு இருக்கிற திராணியின் நிமித்தம் சோர்ல. நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, பாஸ்டர் யூடிஐல இருக்கிற யூடிஐ ஷெஃபனும் இல்லை, பேங்க்ல இருக்கிற லோன் ஆபீசரும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை. நீங்க ஒரு அபிப்பிராயம் கேட்டா ஒரு அபிப்பிராயம் சொல்லுவார். தேவையா நான் வாரன்னு சொல்லுவார். வர்ற நேரம் கர்த்தருடைய கிருபை, அது அவருடையது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ சுவிசேஷம் சொல்ல. இயேசுவின் இடத்துல அவர் வந்தபோது ஒரு உவமையை சொன்னார்.
ஒரு தோட்டக்காரர் ஒரு மரத்தை நாட்டி அதிலே பலனை எதிர்பார்த்து கொண்டிருந்தான் முதலாளி. அது காணவில்லை. 3 வருஷத்தால வந்து கேட்கிறான், என்ன தெரியுமா? 3 வருஷத்தால வந்து கேட்கிறா, எங்கப்பா கனிய காணவில்லை. கனிய காணலன்னு நான் சொல்றான். இவ்வளவு நாளும் போட்டது ஓகே, இவ்வளவு நாளும் இதுக்கு தண்ணீர் பாய்ச்சினது, இதுக்கு எருது போட்டது, இதுக்கு பசலை போட்டது, இது வந்தது நல்லது. இது கனி கொடுக்கவில்லை. இது கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, கீழே ஒரு மரமும் முளைக்க விடாதபடிக்கு வெறுமையாய் பச்சையாய் நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வெறுமையாய் நின்று கொண்டிருக்கிறது. ஆனா அவர் சொல்ற, 1 வருஷம் எனக்கு டைம் தாங்க. I can make it. Word of God says, this is the year that you have to see the glory. இந்த வருஷம் தேவனுடைய மகிமையை காண்ற வருஷம் சகோதரர்களே. குறைகளை, குற்றங்களை, நினைவுகளை, எங்களுடைய சிந்தனைகளை எல்லாவற்றையும் தூக்கி வைத்துவிட்டு கர்த்தர் சொல்றார், போ மகனே, போ மகளே. Hallelujah. You go for my work. இருந்தமெண்டா உண்மையாகவே உபத்திரவம் உண்டாகும். சும்மா இருக்க என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க என்ன நடக்கும்? ஒரு டெஸ்டுக்கு ஒரு குடும்பத்தை 2 குடும்பத்தோட சேர்த்து செய்து பாருங்க. Every day you meet, you eat, you talk, go and coming. Within 3 weeks you will get into problem. சும்மா பிரச்சனை வரும். ஏன்? காய்ச்சி கதையெல்லாம் முடிஞ்சிடும். பார்த்ததெல்லாம் முடிஞ்சிடும். இனி எங்க எப்படி இருக்குன்னு தான் பார்க்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. இதுதான் அந்த சபைக்கு வந்த உபத்திரவம் சகோதரர்களே. சபைக்கு உபத்திரவம் வந்தது. அவர்கள் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிதறி போன இடங்களில் எல்லாம் கர்த்தர் சொல்றார், நீங்க நான் சிதறடிக்க முதல் நீங்க போங்க. ஹல்லேலூயா. நான் கேட்டா சொல்ல, எங்க போறது? அங்கதான் பிலிப்பு வித்தியாசமானவனாயிருக்கிறான். இவங்க போனவங்க எல்லாரும் எங்கெங்கயோ எல்லாம் போனாங்க. ஆனா பிலிப்பு was thinking what Jesus said. Hallelujah. பிலிப்பு வித்தியாசமானவன் சகோதரர்களே. நானும் நீயும் வித்தியாசமானவர்கள். கர்த்தர் என்னை சந்தித்ததும் உன்னை சந்தித்ததும் வித்தியாசம். பேசினத கர்த்தர் பரலோகத்துக்கு போக முன்பதாய் பேசினது அவனுக்கு ஞாபகம் வந்தது. 5வது வசனம் சொல்லுது, சிதறடிக்கப்பட்டவர்கள் சிதறி போய் ஏதோ பரவாயில்லை எங்கேயோ செய்வோம் என்று சொன்னான். ஆனால் தரிசனத்திலே நடக்கிறவன், தேவன் சொன்னதை கேட்டவன், செய்கிறவன் பிலிப்பு என்பவன் சமாரியா நாட்டுக்குள்ளே கடந்து போனான். ஹல்லேலூயா. என்றால் சமாரியா கர்த்தருடைய நோக்கமாய் இருந்தது சகோதரர்களே. கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இல்லாவிட்டா அவர் மென்ஷன் பண்ண மாட்டார், அவர் அதை சொல்ல மாட்டார். அவர் சொன்னார் யூதேயா சமாரியான்னு சொன்னார். யூதேயாக்கு போய்விட்டது சகோதரர்களே. யூதேயாவில் இருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட தொடங்கி விட்டார்கள். ஆனால் சமாரியாவில் இருந்த பிசாசினுடைய கட்டு, அந்த மந்திரவாத கட்டு அந்த ராஜ்யம் முழுவதையும் ஆண்டு கொண்டிருந்தது. அதை ஆளும்படிக்காய் ஆளப்படுகிற ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். சீமோன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை வைத்துக் கொண்டு பிசாசு ஆளுகை செய்தது. பிசாசு ஒரு நாளும் சகோதரர்ல ஒரு மனுஷனை நாங்க நினைக்கிறோம், யாருக்கோ பிசாசு பிடிச்சிருக்கு, இந்த வீட்டுல சூனியம் இருக்கு. நோ. இயேசு கிறிஸ்து பிசாசை திரட்ட போகிற போது அங்க இருந்த லேகியோன் ஆகிய அந்த பிசாசு கூட்டம் என்ன தெரியுமா சொன்னது? இயேசுவை, தேவனுடைய குமாரனே, எங்களை இந்த எல்லையை விட்டு போக விடாதையும். Hallelujah. Do you know that? இந்த எல்லைகளை விட்டு எங்களை போட வேண்டாம். எங்களை பண்டிக்குள்ள விட்டாலும் பரவாயில்ல, எங்களை கழுதைக்குள்ள விட்டாலும் பரவாயில்ல, எங்களை எப்படி விட்டாலும் பரவாயில்ல, எல்லைகளை விட வேண்டாம். எல்லைகளை அரசாளுகிற பிசாசினுடைய வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் பவுல் சொல்லக்குள்ள தெளிவா சொல்றேன் பாத்தீங்களா? அந்த காலத்திலே இருக்கிறவர்களை விடுதலையாக்கவும் பிசாசினுடைய பிடியிலே இருக்கிறவர்களை நான் விடுவிக்கத்தக்கதுமாய் நீ போ என்று என்னை அனுப்பினார். Hallelujah. Whenever you are working against that Satan's kingdom,
பிசாசனுடைய ராஜ்யம் முறையடிக்கப்பட வேண்டும் சகோதரனே. வேதம் சொல்லக்குள்ள சொல்லுது, பிசாசானவன் ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவனா இருக்கிறான். தானியேலுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை போய் பாருங்க. அந்த ராஜ்யத்தை ஒருவன் ஆட்சி கொண்டிருந்தான் என்று தானியேல் இடத்திலே செய்தி வந்தவன் சொன்னான். வாசிங்க, தானியேல் 10:13 வாசிங்க. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். யாரு? பெர்சியாவின் யார் எதிர்த்து நின்றானோ? ராஜ்யத்தின் அதிபதி. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி, அவன் ராஜா அல்ல. முதலாவது வசனத்தை போய் பாருங்க. நான் சொல்லி தந்திருக்கிறேன், திரும்பவும் சொல்லி தரேன். என்ன? you don't take it serious. Demons and the evil and the spirits, they rule the territory. நீங்க நினைப்பீங்க, ஏன் எனக்கு ஒரே பிரச்சனை வருது, ஏன் எனக்கு அது வருது? ஏனென்றா அந்த ஏரியாவில் கிரியை செய்யறது உங்களிடத்துல கிரியை செய்யும். Hallelujah. Some areas you go and check. நான் உங்களுக்கு சில பீடேல் தரேன். ஒவ்வொரு பீடேல ஒரு பிரச்சனை இருக்கு. You go to Stoner, you go to Wesley, you go to Linderwood. ஒவ்வொரு இடத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு காரியம், ஒரு அலக்களிப்பு இருந்து கொண்டே இருக்கு. Some places there are so many divorces. அநேக விவாகரத்துகள் இருக்கும். சில இடங்கள்ல பிள்ளைகள் வழிமாறி போகிறதா இருக்கும். சில இடங்கள்ல போய் பாத்தீங்கன்னா பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் தகப்பன்மாருக்கு தாய்மாருக்கு பிரச்சனை இருக்கு. Satan deal territories. Hallelujah. Hallelujah. வாசிங்க, உண்ட வாசிங்க. முதலாவது பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட. பாருங்க, பெர்சியாவின் ராஜா கோரேஸ். ஆனா பெர்சியாவினுடைய அதிபதி பிசாசு அங்கே நின்று கொண்டிருக்கிறான். தேவதூதன் பரலோகத்தில் இருந்து விடையோடு வருகிறான். அவன் இடையிலே 21 நாள் தேவதூதன் சண்டை பிடிக்கிறார். மிகாவேல் தான் தன்னுடைய சேனையோடும் வந்து அதை விடுதலையாக்க வேண்டி இருந்தது. Don't take it lightly. நீ நினைக்காதீங்க இந்த ஊருக்கு மேல ஒன்றும் இல்ல. இங்க இருக்கா கிறிஸ்துமஸ் நேரம் சில நண்பர்கள், விஜயுடைய நண்பர்கள் வந்து கேட்டா என்கிட்ட ஸ்பர்க்கிள்ஸ் இருக்கா? நான் சொன்னேன், நான் சொல்ல தேவையில்லை, தேவை நொர்கையில போய் பாரு. ஒண்டன்ஸ் மக்துன்ற ஒரு ப்ரோக்ராம் போடுவான் ஞாயிற்றுக்கிழமையில இரவையில. ஒரு ப்ரோக்ராம் போட்டா தெரியுமா? ஒரு நாள் சம்பவம் போட்டாங்க. கிளாஸ் மேகசினுக்கு பக்கத்துல இருக்கிற நோவஜன் ரெஸ்டாரண்ட்ல அசுத்தாவி இருக்கிறது. Can you believe that? Can you believe that? கிளாஸ் மேகசினுக்கு பக்கத்துல ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் தெரியுமா? ஒரு பழைய ரெஸ்டாரண்ட், நோவஜி, ட்ரெடிஷனல் ரெஸ்டாரண்ட். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ரெஸ்டாரண்ட். ஷொக்கன்ல தனியா நிக்க முடியாது. அவன் டிவி பார்த்து கொண்டிருக்கிற நேரமே அப்படியே கத்தி கரண்டி எல்லாம் அப்படி அள்ளுப்பட்டு எரிஞ்சது. அதுல 2 முள்ளு கரண்டி சுவர்ல குத்திட்டு இருந்தது. I saw it. You can go and search it. Hallelujah. This is not a demon free country you are living. கேட்கக்குள்ள நல்லா இன்ட்ரெஸ்டா கேட்பீங்க, என்ன பேக்காத கேட்கிற மாதிரி இருக்கு. Hallelujah. But you are under the ruling of demons. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. I am not talking about any old lady story. I am talking from the Bible. Hallelujah. நான் கிழவிகளுடைய கட்டுக்கதையை சொல்லவில்லை, உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லல. வேதத்தில இருந்து அர்த்தத்தோட ஆதாரத்தோட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். Hallelujah. இந்த தேசத்திலே நீங்க இருக்கிற இடத்துல உங்களை சுற்றி என்ன நடக்கிறது, உங்களுடைய குடும்பத்திலே, உன்னுடைய வீட்டிலே, உன்னுடைய சந்ததியிலே என்ன நடந்திருக்கிறது? You don't know anything and you are sitting and enjoying and you are in the comfortable zone. God is saying you come out. Hallelujah. சுகத்தோடு வளத்தோடு ஆசீர்வாதத்தோடு இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா அழுது கொண்டு இருக்கிறோம். மகா உபத்திரவங்கள் அவ்வப்போது கட்டவிழ்த்துப்பட விடுகிறது. ஏனென்றால் சத்துருவானவன் சேனையாக இருந்து கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, கோரேஸ் ராஜாவாய் இருக்கிறான், ஆனால் பெர்சியாவின் அதிபதி நிற்கிறான். 20வது வசனத்திலே அதே தூதன் சொல்லுகிறான், இன்னொருவன் வருவான். யாரு?
வாசிங்க. அப்பொழுது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியுமா? இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோடே யுத்தம் பண்ண திரும்பி போகிறேன். நான் போன பின்பு கிரேக்கு தேசத்தின் அதிபதி வருவான். Amen. Hallelujah. இப்ப Persian demon has gone. நான் அவனோட ஃபைட் பண்ண போறேன், அவனை வென்றுவன்னா. ஆனா இது போனோடனே கிரீக் டீமன் வரும். Hallelujah. கிரேக்க தேசத்தினுடைய அதிபதி வருவான். ஆனா அவனையும் ஜெயிப்பான். தானியேல் போல நீ ரெட்டுடுத்தி உபவாசத்துல ஜெபத்துல இருந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெர்சியாவினுடைய அதிபதி எப்படி வெல்லப்பட்டான்? ஏனென்றா தானியேல் உபவாசி ஜெபித்து கொண்டே இருக்கிறான். அவன் 21 நாளாகி அவன் விடவில்லை. அவன் தன்னுடைய உபவாசம் முடிக்க முடியாதபடி மயக்கத்துக்கு போகிற போது அங்கே மிகாவேலுடைய சேனை வந்து அவனுக்கு உதவி செய்து அவனுடைய செய்தியை கொண்டு வந்தது. தானியேல் மகிமையை கண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் மகிமையை கண்டான். தானியேல் கம்ஃபர்டபுளா இருந்திருக்கலாம். தானியேலோட கதையை போய் வாசிங்க. ராஜ மாளிகையிலே ஆக்கப்படுகிற கறி சோறு என்ன எல்லாம் செய்தாங்களோ தெரியா, புரியாணி, பரோட்டா, தந்தூரி எல்லாம் தாரன்னு சொன்னா அவன் சொன்னா, எனக்கு வேண்டாம், நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன், எனக்கு கீரை பருப்பு காணும். வேதமே சாட்சி கொடுக்கிறது. இறைச்சி, தந்தூரி, புரியாணி, கிரில், என கேபாப், ததாப், புதாப் எல்லாம் சாப்பிட்டு இருந்தவர்களை பார்க்கிலும் தானியேலும் அவருடைய நண்பர்களும் பூரிப்பாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. You sacrifice your things to see the glory. You move and touch the lands which God has given to you. தேவன் உனக்கண்டு தேசங்களை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். நான் ஜெபிக்கிறேன் சகோதரர்களே, நிரம்ப ஜெபிப்பேன். இந்த தரிசனம் இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் இறங்கணும் ஆண்டவரே. எத்தனையோ நாட்கள் சகோதரர்களே ஒரு புரியாத, அறியாத, விளங்கப்படுத்த முடியாத உணர்வுகளா இருக்கிறோம். ஆனா கர்த்தர் இந்த நாட்கள்ல தெளிவாய் பேசுகிறார். Hallelujah. Because the time has come. We have to move to Samaria. Because Samaria, it's bind up with evil spirit. பிசாசுல கட்டுல பிடிச்சவங்க எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க தெரியுமா? பில்லி சூனிய கட்டுகள்ல எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க? ஒரு பிசாசை துரத்துறதுக்கு எத்தனை நாள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோம். பாஸ்டர் கூட்டிட்டு வரோம், பாஸ்டர் கூட்டிட்டு வரோம், இல்ல அந்த ஊழியர் கூட்டிட்டு வரோம், இந்த வரம் பெற்றவரை கூட்டிட்டு வரோம். வேதம் சொல்லுது அங்க வரமும் இல்ல, வல்லமையும் இல்ல, விசுவாசிகளால், விசுவாசிகளால் நடத்தப்படும் அடையாளங்கள்ல உண்டு. பிசாசுகளை துரத்துவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க அறியப்படாத அநேக காரியம் வானமண்டலத்தில் நடந்து கொண்டிருக்கு சகோதரர்களே. சர்வாயுத வர்க்கத்தை குறித்து பவுல் அங்கே தெளிவாய் பேசுகிறத சொல்றார். எங்களுக்கு இரத்தத்தோடும் மாமிசத்தோடும் ஒரு போராட்டமும் இல்லை. There's no human against you until the Satan deceives somebody. யாரை ஆகிலும் பிசாசு வஞ்சிக்கும் வரைக்கும் சகோதரனே சகோதரியே உனக்கு ஒருவரும் எதிராய் வாரதில்லை. Don't make up your mind and go into the self sympathy. ஒரு நாள் சுய பரிதாபத்துக்குள்ள கூட சிந்தையை விடாதீங்க. யாரோ என்ன செய்றாங்க, இவங்க இப்படி செய்றாங்க, அவங்க அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க. ஒருவரும் இல்ல. பிசாசு வஞ்சிக்காவிட்டால் ஒருவரும் உனக்கு எதிரி இல்லை. ஹல்லேலூயா. அப்ப பிசாசுக்கு எதிராக என்ன செய்ய போறோம்? என்னை சுற்றி போராட்டம் நடக்குதா? என்னை சுற்றி புயல் அடிக்குதா? என்னை சுற்றி அவமானங்கள், நிந்தைகள் வருதா? வேதனை வருகுதா? கர்த்தர் சொல்றார், you enter into Samaria. கட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில நீ போ, நான் கட்டவிழ்ப்பன். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? பிலிப்பு ஒருவன் போனபடியினால், ஒரு நாடு என்று சொல்லப்படுகிற சவுலே சமாரியா நாட்டுக்குள்ளே. ஏன் சமாரியா நாடு விடுதலையானது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே விதைத்து விட்டார். சமாரிய பெண்ணிடத்தில் அவர் பேசுகிற போது அவர் சொல்லிவிட்டார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறவர்கள் செய்யும் காலம் வரும், வந்து விட்டது. இப்போது பிசாசுட கட்டளையிலிருந்து அந்த நாடு விடுதலை ஆகிற நேரம் இது. ஹல்லேலூயா.
என்னுடைய இயேசு எல்லா தேசங்களுக்காய், எல்லா ஜாதிகளுக்காய், எல்லா ஜனங்களுக்காய் அவர் ரத்தம் சிந்தி விட்டார், அவர் விதைத்து விட்டார். நானும் நீங்கள் அறுக்க வேண்டும். Amen. This is the time to reap. இது அறுவடையின் காலம். நீ சும்மா இருக்கக்கூடாது. இது அறுவடையின் காலம். தேசங்களுக்குள்ளே கடந்து போக வேண்டும் சகோதரர்களே. ஜனங்களை சந்திக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தரிசனத்தின்படி கர்த்தர் காரியங்களை தருகிறார். நாங்கள் ஒரு சிறு துளியாக நகர்கிறோம். You prepare for that. You prepare. சொல்லிக் கொண்டிருக்காதீங்க, என்ற இது இருக்குது, என்ற அது இருக்குது. இல்ல, பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. படிக்கிற நாள்ல படிக்கும் போது நீங்க சொல்லுங்க, நீ செய்யறது, நீ படிக்கிற படிப்பு. என்னுடைய மகனுக்கு எனக்கு ஒரு நாள் பெரிய போராட்டம். வீதர்கொண்ட ஸ்கூல் தொடங்குறாண்டு பெரிய போராட்டம். என்னோட ஒரு நாள் அவன் அப்படி கதைச்சதும் இல்லை. சத்தம் அவன் அழுகிறான். இங்க இருக்கானா அழுறான். என்ன தெரியுமா சொன்னா, நான் இது படிக்க போகிறேன். ஏதோ ஒரு படிப்பு, மீடியா வாக்கம் கிளஸ்டன் நான் பார்த்தார். அதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு போல. சொன்ன நான் சொன்னேன், இல்லை நீ படிக்கிறது இல்லை, அது படிக்கிறது இல்லை, நீ ஜென்ரல் சயின்ஸ் எடு, ஃபுட் ஈப்னிங் எடு. சொன்னா இல்லை, உங்களுக்கு தெரியுமாப்பா, உண்மையாகவே என்ன நான் கலங்கி போனேன். தாய் விட்டு கொடுத்துட்டா நான் விட இல்லை, கலங்கி போனேன். ஏண்டா சத்தமாக அழுகுறான். நான் பிறந்த நாளில் இருந்து நீங்க சொல்றதான் நான் செய்து கொண்டு வரேன். இதுலயாவது என்னுடைய விருப்பத்துக்கு கொஞ்சம் விட மாட்டீங்களா? எனக்கு அதான் வரலாம் என்று நினைக்கிறேன். ஏண்டா இவன் சின்னல சொல்லிட்டு வந்தான், நான் மிஷனரி ஆகணும் என்று சொல்லி கொடுத்திருந்தோம். நாங்க கூட்டி கொண்டு போய் காட்டினோம் என்னத்துக்காக மிஷனரி தேவைண்டு. ஆனா இவனுக்கு அதனாலதான் கேம்ப்ல வந்து சாட்சி சொன்னான். இவனுக்கு கொண்டு போய் ஸ்கூலை மாத்தி விட்டோன்னே, ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளைகள் காரியங்கள் அதுகளை எல்லாம் பார்த்தோன்னே இவருக்கு அதெல்லாம் மாறி இப்ப தான் எதுவும் செய்யலாம் என்ற ஒரு நிலை வந்துட்டு, அதோட அவனுக்கு அந்த வயது, தானே செய்ய நினைக்கிற வயது. அழுகிறான், சத்தமா அழுகிறான். நீங்க எப்படித்தான், நீங்க எல்லாத்துக்கும் அதட்டி என்ன இப்படி பண்ணி, நான் இப்படி ஒரு ஆளா இருக்கிறேன், என்னால ஒன்னும் செய்ய முடியல, நான் இப்படித்தான் அப்படித்தான். நான் சொன்னேன், இல்லவே இல்லை. சொன்னா, நீங்க மீடியா படிக்க விடலாட்டி புதை பொருள் ஆராய்ச்சியராக படிக்கிற கொடுங்க. என்னடா இருந்தாப்புல நிலத்தை தோன்றாய். அவன் சொல்றான், எனக்கு அது விருப்பம். அவன் அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சொன்னா, என்னை இன்வெஸ்டிகேட்டர் ஆக விடுங்க. நான் போலீஸ் ஆகணும்டா, அனைவரோட இன்குவாரி பண்ணக்குள்ள ஆண்டவரை சொல்லுவேன். அவன்கிட்ட மூளையை பாரு. நான் சொன்ன, இன்குவாரிக்கு போனீண்டா நீ சாக்கிலையா தான் கதைக்கணும், நான் தொல்க பண்ண போனாலே கதைக்க இயலாது. சொன்ன, வேண்டாமானே வேண்டாம். கடைசியா கேட்டான் என்கிட்ட. அப்ப நான் என்ன செய்யறது? நான் ஒரே ஒரு விட தான் சொன்னேன், மகனே உனக்கு எங்கட பிரச்சனை இல்லை. நான் இந்த தேசத்துக்கு வரக்குள்ள ஒரு சூக்கேஸ், என்னுடைய அம்மா வரக்குள்ள ஒரு பெட்டி. எங்களுக்கு நாங்களே உழைச்சி, நாங்களே கஷ்டப்பட்டு, நாங்களே படிச்சு, நாங்களே வேலை செய்ய வேண்டிய நிலையில இருந்தோம். ஆனா உனக்கு அந்த பிரச்சனை இல்லை. பின்னர் ஸ்கூலால வந்து சமைச்சு சாப்பிட்டு போய் பாத்திரங்களை கழுவி டாய்லெட்டை கழுவி காசு கட்டி படிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. உனக்கு எல்லாம் நாங்க தாரோம், எல்லாம் தாரோம். ஆனா உன்னோட வாழ்க்கையில நீ எடுக்க வேண்டிய ஒரே ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா? நீ எடுக்கிற தொழில், படிக்கிற காரியம் தேவனுக்காக 4 மனுஷருக்கு அவருடைய நன்மையும் கிருபையும் வெளிப்படுத்துறதா இருக்கணும். எனக்கு அங்கால சொல்ல முடியல, இதுதான் உன்னோட ப்ரொஃபஷன் என்று நான் சொன்னேன். தேவனுக்காக 6 மாசத்துல என்ன தெரியுமா நடந்தது தெரியல. 6-7 மாசத்துல அவன் படிக்க தொடங்கினான், போனான், வந்தான், கதைகளை கேட்டார். இப்பதான் அவரோட மூளை விருத்தி அடைய தொடங்குது. நான் அவனுக்கு அப்பவும் சொன்னேன், இப்பெல்லாம் நீ நினைப்பா சொல்றது பிரச்சனை, நீ போய் பேசி கதைச்சு ஆக்களோட பாரு, உன் படிப்பை நீ படிச்சு பார், அப்பதான் உனக்கு தெரியும். 6 மாசம் 7 மாசம் நினைக்கிறேன். திருப்பி வந்த என்னட்ட ஒரு நாள் டாய்லெட்ல இருக்க போது எனக்கு ஒரு கிளைம் தந்து சொன்னான், தேங்க்ஸ் அப்பா, ஐ தேங்க் யூ. அம்மாக்கு சொன்னா, தேங்க்ஸ் அம்மா, நீங்க அன்றைக்கு பிடிவாதமா இருந்தபடியா நான் இது படிக்கிறேன். whenever I finish my high studies I'm going to be a missionary. Hallelujah. I don't want him to be a preacher. உண்மையா சொல்றேன், எனக்கு பிரசங்கி தேவையில்லை. ரொம்ப பேர் இருக்காங்க
told him, going to be a missionary. Hallelujah. பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க சகோதரர்களே. கர்த்தரே எங்களை ஆசீர்வதிச்சார். ஏன் எருசலேமில் கொண்டு வந்து why he is blessing us? இதைத்தான் நான் அவனுக்கு சொன்னேன். உன்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இனி ஒரு இடத்துல போய் நீ வீடு வாடகைக்கு எடுத்து இருக்கணும் இல்லை, நீ படிச்சு முடிக்கும் வரைக்கும், உனக்கு உன்னுடைய காலில் நிற்கும் வரைக்கும் நாங்க அப்பா அம்மா இருக்கிறோம் இல்லையா? we have blessed. எங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சு வச்சிருக்காங்க எங்க பிள்ளை பார்க்க. ஆனா நாங்கெல்லாம் தனிக்கட்டையா, தனியாக பேச நேரம் இல்லை, கதைக்க நேரம் இல்லை, ஓடி ஓடி உழைச்சி இந்த ஆசீர்வாதத்துக்கு வர கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Don't be in the comfortable zone and don't teach your children to be inside that four walls. இந்த ஆசீர்வாத அறிய கொடுக்காதீங்க. கர்த்தர் நாங்க அதை செய்யாவிட்டால் மகா உபத்திரவத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில மகா உபத்திரவத்தை கொண்டு வந்தாருன்னு தெரியுமா? சிதறப்பட்ட அகிலம் தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படி, ஆத்துமாக்களை விடுதலை ஆக்கும்படிக்கு. குடும்பத்தில் மகா உபத்திரவம் வருது. ஹல்லேலூயா. தேவனுடைய காரியத்தை செய்யாதபடியினால் தான் சொல்ல. நீங்க நினைப்பீங்க எனக்கு தந்த புருஷன் no understanding at all. No, he can understand you more than you think. நினைப்பீங்க உங்களை தந்திருக்கிற மனைவி எனக்கு கீழ்ப்படிய முடியாதவள் என்று. நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற மனைவியை போல கீழ்ப்படிய கூடியவள் ஒரு தீயும் இல்லை. ஆனா ஏன் பிரச்சனை வருது? நாங்க நினைப்போம் எங்கட பிள்ளைகள் தான் குழப்பத்தின் இருப்பிடம் என்று நாங்க நினைப்போம். சொல்ல முடியாத பிரச்சனை என்று நினைப்போம். உங்களோட பிள்ளைகள் அல்ல சகோதரர்களே, உங்களோட பிள்ளைகள் ஒளிவ மர கண்டுகளை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? இப்படி எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற புருஷன், நல்லாக கீழ்ப்படியக்கூடிய மனைவி, ஒளிவ மர கண்டுகளை போல பிள்ளைகள். ஆனா உபத்திரவம் ஏன் வருது? ஏனென்றா நீங்க மகிமையை காணும்படிக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு செய்தி போனது சகோதரர்களே. எங்க போனது தெரியுமா? ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஒரு செய்தி போகிறது. வாசிங்க. ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஒரு செய்தி போகிறது. சபையினுடைய தலை பகுதிக்கு, தலைமைத்துவத்துக்கு ஒரு செய்தி போகிறது. என்ன தெரியுமா? கிறிஸ்து இங்கே அசைவாடுகிறார். எங்கே? எருசலேமிலே மாத்திரமல்ல, எருசலேமிலே 3000 பேர் இருந்தார்கள், 5000 பேராய் மாறினார்கள். எண்ணுக்கு அடங்காத அளவுக்கு எழுப்புதல் நடந்தது. அதை பார்க்கிலும் ஒரு மனுஷனாகிய பிலிப்புவினாலே பெரிய அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்தது என்று கேள்விப்பட்ட போது பேதுருவும் அவரோடு கூட இருந்தவர்களும் இந்த எழுப்புதலுக்கு உதவி செய்ய வந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. read it. வாசிங்க. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். சமாரியர் தேவவசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். பாருங்க, எங்களுக்குள்ள இருக்கிற பிசாசு போடுற ஒரு ஐடியா என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஊழியமாய் கர்த்தருடைய காரியமா போனீண்டா நீ நடுத்தருவுக்கு வருவாய். நான் ஒன்று சொல்றேன் சகோதரர்களே, 7-8 வருஷத்துக்கு முன்பதாய் எனக்கு இந்த வார்த்தை ஒரு நோவிஜன் சொன்னவர் நேரடியாய் சொன்னா. நான் சொன்னேன், என்னுடைய வேலையை ராஜினாமா பண்ண போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன். நான் யார்கிட்டையும் சொல்லல. அந்த மனுஷன் இடத்துல பேசி கொண்டிருக்க போது அந்த மனுஷன், கிறிஸ்தவ மனுஷன், அவடத்துல சொன்ன, நான் விட போகிறேன். நான் நினைக்கிறேன் 9 வருஷம் 8 வருஷம் இருக்கும். அப்ப அவர் சொன்னார், என்ன தெரியுமா? அந்தோன், இக்கையோட சபையை நம்பி ஊழியத்தை நம்பி தொழிலை விட்டுறாத. இஸ் an architect, சீனியர் ஆர்கிடெக்ட், மிகவும் படிப்பறிவுள்ள ஒரு மனுஷன் சொன்ன, சபையை நம்பி ஊழியத்தை நம்பி வேலையை விட்டுறாத, குமப்போக்காத்தா, நீ தெருவுக்கு வருவாய் என்று சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் தெருவுக்கு வந்தாலும் கர்த்தரோடே வருவேன். ஹல்லேலூயா. என்ன பார்த்து சிரிச்சா இயேசுவை பார்த்து சிரிப்பாங்க. நான் அதே தான் செய்வேன் என்று நான் ஒப்பு கொடுத்தேன் சவர்ல.
இன்றைக்கு வரைக்கும் கத்தர் விடல. கத்தர் குறைய விடல, எல்லாத்தையும் கூட்டி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என்ன தெரியுமா சாட்சி? நான் தெருவுக்கு வருவேன் என்று சொன்ன மனுஷன் இன்னும் 6-7 வருஷமாகியும் இன்றைக்கும் அவருடைய காணிக்கை எனக்கு அனுப்பிட்டு இருக்கார். அல்லேலூயா. மாசம் குறையாம காணிக்கைய இன்றைக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறார். ஏன் சொல்றேன்னு சொன்னா, பிசாசு சொல்லுகிற கதையை கேட்காதீங்க. உன்னுடைய சுகபோகத்தை, உன்னுடைய சுகத்தை, உன்னுடைய காரியங்களை, குடும்பங்களை, மற்ற காரியங்களை நீ விட்டு வருவாயானா நீ அழிந்து போவாய். ஏனென்றால் அவனுடைய ராஜ்யம் அசைக்கப்படக்கூடாது என்றது பிசாசினுடைய விருப்பமாயிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா? என்னுடைய காரியமா யார் போவா? போகிறவன் என்ன செய்யறா தெரியுமா? பிலிப்புவை கொண்டு, பிலிப்புக்கு கஷ்டம் வந்ததா? பிலிப்போட அடுத்த கட்டத்தை கீழே போய் வாசிங்க. பிலிப்பை ஆண்டவர் கூட்டி கொண்டு போய் மந்திரியோடு தேரிலே போக வைக்கிறார். ஹல்லேலூயா. மகிமைக்கு கொண்டு போவாரே தவிர கர்த்தர் கீழாக்க மாட்டார், உன்னை மேலாக்குவா. உன்னுடைய சொந்த ஜனத்தையும் உன்னுடைய ஊரையும் விட்டு நீ வெளியிலே வந்தால் நீ கடன் கொடுப்பாய், கடன் வேண்டாதிருப்பாய். ஹல்லேலூயா. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்த்தர் சொன்னா நீ போ. இன்றைக்கு எத்தனை தாய் தகப்பன்னா மாறினாங்க. How many of us we are motivating our children to do something, go somewhere and teach something. Oh, release from the bondage of the Satan. டெலிவர் பண்றதுக்கு, விடுதலை ஆக்குறதுக்கு எத்தனை பேரண்ட்ஸ் நாங்க மோட்டிவேட் பண்றோம் பிள்ளைகளை. பிலிப்பு கீழே போகல சகோதரே. வேதம் சொல்லுது, பிலிப்பு தனியா போனா அந்த மந்திரவாதியம், அந்த பிசாசு கூட்டமும் அவனுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. மேலிடத்துக்கு செய்தி வருது, பிலிப்பினாலே பெரிய அதிசயங்கள் நடக்கிறது. இந்த செய்தி வந்து அவர்கள் இருந்த பிறகு பாருங்க, God is keep on moving. கீழுக்கு போய் பாருங்க, எத்தியோப்பிய மந்திரி ரதத்திலே போய் கொண்டிருக்கிறான், சுவிசேஷம் வாய்ச்சி போய் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் சொல்ற என்ன தெரியுமா? பேதுருவை அல்ல, யோவானை அல்ல, பெரிய அப்போஸ்தலரை அல்ல, ஒருவராலும் சொல்லப்படாமல் அப்போஸ்தலர் நடவடிக்கையில 8ஆம் அதிகாரத்தோட முடிக்கப்படுகிற பேராகிய பிலிப்புவை அந்த மந்திரியை சந்திக்கும்படி தூக்கி கொண்டு போய் விட்டார். ஒருவருக்கு தெரியாது how he came. ஒருவருக்கு தெரியாது மந்திரியை சந்திக்கும்படியாய் கர்த்தர் எப்படி கொண்டு வந்தார். I challenge you today. நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஒரு சவாலை வைக்கிறேன். சுகபோகத்திலே வாழ்ந்து, சுகபோகத்திலே இருந்து வேதனைகளை அனுபவிக்கிறதா அல்லது கர்த்தருக்காக கடந்து வருகிறதா? தேசங்கள் என்று கர்த்தர் இந்த சபைக்கு கொடுத்திருக்கிற தரிசனம் தான் சகோதரே. 5000 என்ன எத்தனை லைட்டில் இங்க பத்தி கொண்டிருக்கு, எத்தனை வெளிச்சங்கள், எத்தனை பிரகாசங்கள், எத்தனை விடுதலைகள், எத்தனை சாட்சிகள், எத்தனை அற்புதங்கள் இந்த 4 சுவருக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் எரிந்து கருகி போகிறது. கதை சொல்றா, இந்த லைட் எல்லாம் கொண்டு போங்க வெளியில. ஹல்லேலூயா. You go out to see the glory of God. இந்த வருஷத்துல ஜனங்கள் உங்களுடைய நீதியையும் ராஜாக்கள் உடைய மகிமையும் காணும்படிக்கு வெளியில வாங்கன்னு கதை சொல்றா. தேசங்களை தொடுங்க, தேசங்களை சந்திங்க, அங்கேதான் மகிமை இருக்கு. மகிமையின் ஆண்டண்டா அந்த வாக்கு தத்துவ சொன்னால கதை சொல்ற. வாக்கு தத்துவத்துக்கு பின்னால இருக்கிற சரித்திரமும் சங்கதியும் இதுதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எழுந்து நிப்போமா நாங்க கத்திரத்துல நாங்க ஒரு நாங்க சொல்லி ஆண்டவரிடத்துல நாங்க கிட்டி சேருவோமா? கர்த்தாவே, I am coming out. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் சதா காலங்களிலும் உங்கள் மேலே தங்குவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார்.